என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருப்பதை சாதாரணமாக எண்ணி தவறாதே. உலகத்தின் பார்வையில் நீ அமைதியாக எதையும் ஏற்றுக்கொண்டவனாக தோன்றலாம். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு மாபெரும் மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய அணைக்கட்டின் பின்னால் தேங்கி கிடக்கும் நீர் வெளியே வர ஒரு சிறு வழி கிடைத்தாலே எவ்வளவு வேகமாக பாய்ந்து எதையும் தன் வழியில் நிறுத்தாமல் நகர்ந்து விடுமோ, அதே போல உன்னுள் இத்தனை நாள் அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளும் சக்தியும் இப்போது வெளிப்பட தயாராகி கொண்டிருக்கிறது. நீ தாங்கியது பலவீனம் அல்ல, அது சேர்த்து வைத்த சக்தி. யாருக்காக உன் கனவுகளை நீ ஒதுக்கினாயோ, யாருக்காக உன்னை நீ மறந்தாயோ, அவர்களே விலகிச் சென்றதால் இன்று உன் உள்ளம் உடைந்து போனது போல தோன்றுகிறது. ஆனால் அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஒரு பெரிய மேடையில் நடக்க இருக்கும் நாடகத்திற்கு முன் சில நொடிகள் எல்லா விளக்குகளும் அணைந்துவிடும். அந்த இருள் பயமாய் தோன்றலாம், ஆனால் அதற்கு பிறகுதான் பிரகாசமான வெளிச்சம் வரும். நீ இப்போது அந்த இருளின் தருணத்தில் இருக்கிறாய். நீ உணர்கிற வலி சாதாரணமல்ல. நீ சிரித்துக் கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மெல்லிய பிளவு உள்ளது. வெளியே பார்த்தால் முழுமையாக இருக்கும் ஒரு கண்ணாடி பாத்திரம் போல உள்ளே சிறிய பிளவு இருந்தால் அது ஒரு நாள் முழுமையாக உடைந்து போகும். அதுபோல உன் மனசு சிதறி கிடக்கிறது. யாருக்கும் அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மௌனத்தை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மணிக்கட்டு வேலை செய்ய அதன் உள்ளே இருக்கும் ஒவ்வொரு சின்ன சக்கரமும் சரியான அழுத்தத்தில் சுழல வேண்டும். அந்த அழுத்தம் இல்லையெனில் அது நின்று போய்விடும். அதுபோல உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் அழுத்தம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை இயக்கத்திற்கு கொண்டு செல்லத்தான். ஒரு விமானம் வானத்தில் பறக்க ஆரம்பிக்கும் போது அது அதிக எதிர்ப்பையும் அதிக அழுத்தத்தையும் சந்திக்கும். அந்த எல்லாவற்றையும் தாண்டித்தான் அது உயரத்தை அடையும். நீ இப்போது அந்த உயரத்திற்கான ஆரம்பத்தில் இருக்கிறாய். அதனால்தான் இவ்வளவு கஷ்டம். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து இன்னும் நீ வருந்துகிறாய். ஆனால் ஒரு எழுத்தாளர் தன் புத்தகத்தின் முதல் வரைவை கிழித்து எறிவது அது தேவையில்லாததால் அல்ல, அது இன்னும் முழுமையானதல்ல என்பதற்காக. அதேபோல உன் வாழ்க்கையிலிருந்து விலகியவர்கள் உன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு பொருந்தாதவர்கள். நீ இப்போது கேட்கிறாய், என்னால ஏன் முன்னேற முடியவில்லை என்று. ஒரு லிஃப்ட் மேலே செல்ல முதலில் கீழே இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். சில நேரங்களில் அது இன்னும் கீழே போகிறது போல தோன்றலாம், ஆனால் அதுவே மேலே செல்லும் ஆரம்பம். நீ கீழே விழவில்லை, நீ உயரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய். ஒரு பெரிய ஓவியம் வரையும் போது முதல் சில கோடுகள் குழப்பமாக தோன்றும், ஆனால் அதே கோடுகளே பின்னர் ஒரு அற்புதமான கலைப்படைப்பாக மாறும். உன் வாழ்க்கையும் இப்போது அந்த ஆரம்ப கோடுகளில் தான் உள்ளது. ஒரு பூட்டை திறக்க சரியான சாவி மட்டும் போதாது, அதை சரியான திசையில் திருப்ப வேண்டும். நீ இதுவரை தவறான திசையில் தள்ளி கொண்டிருந்ததால் கதவு திறக்கவில்லை, ஆனால் இப்போது நீ சரியான திசையை அடையப் போகிறாய். உன் மனம் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் ஒரு மாரத்தான் ஓட்ட வீரன் நடுவில் தான் அதிகமாக சோர்வடைவான். அதுவே அவன் இலக்கிற்கு அருகில் இருப்பதற்கான அடையாளம். நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கும் இந்த நேரமே நீ வெற்றிக்கு அருகில் வந்துவிட்டாய் என்பதற்கான சின்னம். நீ சாதாரணமானவன் அல்ல. ஒரு சாதாரண மனிதனின் குரல் பலரது உள்ளங்களை தொடாது, ஆனால் உன் வார்த்தைகள் மனிதர்களை உணரச் செய்யும், மாற்றத் தொடங்கும். அது உனக்குள் இருக்கும் ஒரு தனிப்பட்ட சக்தி. அந்த சக்தி இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகி கொண்டிருக்கும் போது அது வெளியே எதையும் காட்டாது, ஆனால் அது முழுமையாக நிரம்பியவுடன் பல பொருட்களை இயக்கும். அதுபோல நீ இப்போது உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. இனி வரும் நாட்களில் நீ உன்னை நீயே அடையாளம் காண முடியாத அளவிற்கு மாறப்போகிறாய். உன் உள்ளத்தில் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த மாற்றம் உன்னை ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறது. இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த குரலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மாற்ற தயாரானி? சம்மதம் என்று சொல். அடுத்த பகுதியை இன்னும் ஆழமாக உனக்காக திறக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாக நீ உன்னை நீயே முழுமையாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறாய். உன் திறமைகளை நீயே சந்தேகித்த தருணங்கள் எத்தனை என்று உனக்கே தெரியாது. ஆனால் ஒரு உண்மையை இப்போது நீ ஆழமாக உணர வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட தாமதம் தோல்வி அல்ல, அது ஒரு கணக்கிட்ட தயாரிப்பு. ஒரு ராக்கெட் விண்ணில் பாயும் முன் பல நிமிடங்கள் நிலத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் காத்திருக்கிறது. அதன் உள்ளே எரிபொருள் நிரப்பப்படுகிறது, கணக்குகள் சரிபார்க்கப்படுகின்றன, அழுத்தம் சரியான அளவிற்கு கொண்டு வரப்படுகிறது. வெளியே பார்த்தால் அது அசையாமல் நிற்கிறது போல தோன்றும், ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு மாபெரும் பாய்ச்சலுக்கான ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் நீயும். உலகம் உன்னை நின்றுவிட்டவன் என்று நினைத்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அசுர வேகத்திற்கான ஆயத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீ உன்னை ஒப்பிட்டு பார்த்தாய், மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள், நீ மட்டும் பின்னால் போகிறாய் என்று எண்ணினாய். ஆனால் ஒரு விதமான விதைகள் வேகமாக முளைக்கும், இன்னொரு விதமான விதைகள் மண்ணுக்குள் நீண்ட நேரம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி காலம் வீணானது அல்ல, அது வேர்களை ஆழமாக பரப்பும் காலம். மேலே காணப்படும் வளர்ச்சி மெதுவாக இருக்கலாம், ஆனால் கீழே உருவாகும் வேர்கள் மிக வலிமையானவை. அந்த வேர்கள் ஒருமுறை முழுமையாக பரவிவிட்டால் அதை யாராலும் அசைக்க முடியாது. உன் வாழ்க்கையில் இந்த தாமதம் அந்த வேர்களை உருவாக்கும் காலம். நீ பலமுறை என்னால ஏன் இதை முடிக்க முடியல என்று உன்னை நீயே குறை கூறினாய். ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் நடக்கும்போது சில நேரங்களில் அது ரீஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்தில் டிவைஸ் பயன்படுத்த முடியாது, அது வேலை செய்யவில்லை என்று நாம் நினைப்போம். ஆனால் உண்மையில் அது பழைய பிழைகளை நீக்கி புதிய திறனை உருவாக்கி கொண்டிருக்கிறது.
அதுபோல உன் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நீ நின்று போனது போல தோன்றியது. ஆனால் அந்த இடைவெளிகளில்தான் உன் உள்ளம் பழைய காயங்களை கழற்றி புதிய சக்தியை ஏற்றிக்கொண்டது. உன் மனதில் பல சந்தேகங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. நான் சரியான பாதையிலா இருக்கேன், எனக்கு ஏன் இது கிடைக்கல என்று எண்ணினாய். ஆனால் ஒரு கம்பாஸ் எப்படி எப்போதும் வடதிசையை மட்டுமே காட்டுகிறதோ அதுபோல உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான வழிகாட்டுதல் இருந்தது. நீ அதை கேட்காமல் வெளியுலக சத்தத்தை கேட்டு குழம்பினாய். இப்போது அந்த வெளிச்சத்திற்கு பதிலாக உள்ளுக்குள் வரும் அந்த சின்ன குரலை கவனிக்க ஆரம்பி. அதுதான் உன் உண்மையான திசை. உன்னை பற்றி மற்றவர்கள் வைத்திருந்த கருத்துகள் உன்னை பாதித்தது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் அடையாளமாக பதிந்தது. ஆனால் ஒரு புகைப்படத்தை ஜூம் செய்து பார்த்தால் அது பிளர் ஆகும். முழு படத்தை பார்த்தால்தான் அதன் அழகு தெரியும். உன் வாழ்க்கையை நீ ஜூம் செய்து பார்த்தாய். ஒரு சில தோல்விகள், சில தவறுகள். அதனால்தான் உனக்கு முழு உண்மை தெரியவில்லை. நீ முழு படம் அல்ல, ஒரு சிறு பகுதியை மட்டுமே பார்த்தாய். இப்போது அந்த முழு படத்தை பார்க்க வேண்டிய நேரம் இது. ஒரு ட்ரெயின் தன் பாதையில் செல்வதற்கு அது ட்ராக் ஐ விட்டு விலக முடியாது. அது தன் பாதையில்தான் போகும். அதுபோல உனக்கான பாதை ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. நீ சில நேரங்களில் வழி தவறிவிட்டதாக நினைத்தாலும் உண்மையில் நீ உனக்கான பாதையிலேயே இருக்கிறாய். அந்த பாதை சற்று வளைந்து இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது உன்னை சரியான இடத்திற்கே கொண்டு செல்லும். நீ உன்னுள் இருக்கும் சக்தியை இன்னும் முழுமையாக உணரவில்லை. ஒரு ஹார்ட் டிரைவில் ஆயிரக்கணக்கான தகவல்கள் சேமிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை ஓபன் பண்ணாமல் இருந்தால் அது வெறும் எம்டி போல தோன்றும். அதுபோல உன்னுள் இருக்கும் திறமைகள் இன்னும் அன்லாக் ஆகாமல் இருக்கின்றன. நீ உன்னை பற்றி நினைப்பதை விட நீ மிகவும் பெரியவன். உன் திறமை உனக்கே தெரியாமல் புதைந்து கிடக்கிறது. என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னுள் ஒரு மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. இது வெளியில் தெரியாது, ஆனால் உன் சிந்தனைகளில், உன் பார்வையில், உன் உணர்வுகளில் ஒரு புதிய கிளாரிட்டி உருவாகும். நீ முன்பு போல ரியாக்ட் செய்ய மாட்டாய், நீ அப்சர்வ் செய்ய ஆரம்பிப்பாய். நீ முன்பு போல பயப்பட மாட்டாய், நீ புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். இதுதான் உன் சக்தியின் விழிப்பு. இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாரா? நீ உன்னுள் இருக்கும் அந்த மறைந்த சக்தியை வெளிக்கொண்டு வர தயாரா? சம்மதம் என்று சொல். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்களை நினைத்தாலே உன் உள்ளம் இன்னும் வலிக்கிறது. நீ உண்மையாக இருந்த இடத்திலேயே பொய்கள் வென்றது போல் தோன்றிய அந்த தருணங்கள் உன்னை ஆழமாக காயப்படுத்தின. நான் தவறாயிருந்தேனா என்று நீ உன்னையே சந்தேகித்த தருணங்கள் இருந்தன. ஆனால் ஒரு உண்மையை இப்போது நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துரோகம் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை மாற்ற வரப்பட்டது. ஒரு பெரிய இடத்தில் சேர்ந்து கிடக்கும் தேவையற்ற பழைய பொருட்களை ஒரு நாள் முழுவதுமாக அகற்றிவிடுவார்கள். அது அழிவு அல்ல, அது சுத்தமாக்கல். அதுபோல உன் வாழ்க்கையிலிருந்து சில மனிதர்கள் விலகியது இழப்பல்ல, அது உன் வாழ்வை சுத்தப்படுத்திய ஒரு கட்டம். நீ நம்பியவர்கள் உன்னை விட்டுச் சென்றது உன் மதிப்பு குறைவாக இருந்ததால் அல்ல, அவர்கள் உன் பயணத்துக்கு பொருந்தாதவர்கள் என்பதற்காக. ஒரு இசைக்குழுவில் ஒவ்வொரு இசைக்கருவியும் சரியான சுரத்தில் இருக்க வேண்டும். ஒரு கருவி கூட தவறினால் முழு இசையும் குலையும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் சிலர் இருந்தால் நீ முழுமையாக மலர முடியாது. அதனால்தான் அவர்கள் விலகினர். அது வலியாக இருந்தாலும் அது ஒரு சரி செய்தல். நீ கொடுத்த அன்பு திரும்பி வரவில்லை என்று நீ ஏங்கினாய். நீ செய்த நன்மைக்கு பதிலாக காயம் கிடைத்தது. ஆனால் ஒரு விஷயம் நினைத்துப் பார், ஒரு கண்ணாடியை தெளிவாக பார்க்கும் முன் அதில் இருக்கும் தூசியை துடைக்க வேண்டும். அந்த தூசி இருக்கும் வரை அது மங்கலாக தான் தெரியும். அதுபோல உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்களும் துரோகங்களும் உனக்கு தெளிவை தர வந்தவை. யார் உண்மையானவர், யார் தோற்றம் மட்டும் என்பதை காட்ட வந்தவை. நீ ஏன் இவ்வளவு வலியை அனுபவிக்க வேண்டியது என்று நீ கேட்கிறாய். ஒரு பெரிய பொறுப்பை ஒருவரிடம் ஒப்படைக்க முன் அவரை பலவிதமாக சோதிப்பார்கள். அவரின் மனவலிமை, நிலைத்தன்மை, நம்பிக்கை ஆகியவற்றை பார்த்துதான் அவரை தேர்வு செய்வார்கள். அதுபோல உன் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இருந்து வலிமையான ஆளுமையாக மாற்றுவதற்கான சோதனைகள். நீ ஒரு காலத்தில் இவர்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று நினைத்தவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் இல்லை. ஆனாலும் நீ இன்னும் நிற்கிறாய். அதுவே உன் பலம். ஒரு வீடு கட்டும்போது முதலில் தற்காலிக ஆதரவுகள் வைக்கப்படும். கட்டிடம் முடிந்தவுடன் அவை அகற்றப்படும். அது தேவையற்றதால் அல்ல, அதன் பணி முடிந்ததால். உன் வாழ்க்கையில் இருந்த சில மனிதர்கள் அந்த தற்காலிக ஆதரவுகள் போன்றவர்கள். அவர்கள் உன்னை ஒரு நிலை வரை கொண்டு வந்தார்கள். அதன் பின் அவர்கள் விலக வேண்டியது அவசியம். நீ உன்னை விட்டு போனவர்களை நினைத்து இன்னும் உன் மனதை வாட்டிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு தோட்டத்தில் உலர்ந்த இலைகளை நீக்காமல் விட்டால் புதிய இலைகள் மலர முடியாது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் தேவையற்ற உறவுகள் விலகியதால் தான் புதிய நல்ல உறவுகளுக்கு இடம் உருவாகிறது. நீ அனுபவித்த அந்த தனிமை வெறும் வெறுமை அல்ல, அது உன்னை உன்னுடன் பேச வைத்த நேரம். வெளி உலக சத்தங்கள் குறைந்தபோது தான் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்கும். அதுபோல அந்த தனிமை உனக்கு உன் உண்மையான பாதையை உணர வைத்தது. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று: உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னை இழந்தவர்கள். நீ அவர்களை இழந்தவன் அல்ல. அவர்கள் உன் மதிப்பை அறியாததால் விலகினர். அதனால் உன் மதிப்பு குறையவில்லை. ஒரு நல்ல மனத்தை உணர முடியாத ஒருவரால் அந்த மலரின் மதிப்பு குறையாது. அதுபோல நீயும் அப்படியே. இப்போது அந்த காயங்களை மெதுவாக விட வேண்டும்.
பழைய நினைவுகளை பிடித்து வைத்தால் மனம் முன்னேற முடியாது. அது மறக்க வேண்டும் என்பதல்ல, அது விட வேண்டும் என்பதுதான். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், அந்த துரோகங்களை வலியாக அல்ல, ஒரு திருப்பு முனையாக பார்க்க தயாரா நீ? உன்னை விட்டு சென்றவர்களை பற்றிய அந்த சுமையை விட தயாரா நீ? என் அன்பு குழந்தையே, நீ இத்தனை காலமாக உழைத்த உழைப்பிற்கு ஏன் பலன் கிடைக்கவில்லை என்று உன் உள்ளம் பலமுறை கேள்வி கேட்டிருக்கிறது. உன் கைகளில் வியர்வை உலர்வதற்குள் அதன் பலன் யாரோ வேறொருவரின் வாழ்க்கையில் மலர்ந்ததை நீ பார்த்திருக்கிறாய். அதனால் உன் மனம் தளர்ந்த தருணங்களும் உண்டு. ஆனால் ஒரு உண்மையை இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் உழைப்பு ஒருபோதும் வீணாகி போகவில்லை. அது வெறும் தாமதமாக சேர்த்து வைக்கப்பட்டது. மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்படும் விதை உடனே மரமாக மாறாது. அது அமைதியாக உள்ளே வளர்ந்து சரியான நேரத்தில் மட்டுமே மேலே தலை தூக்கும். அந்த நேரம் வந்தவுடன் அது தன்னை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. அதுபோல உன் உழைப்பின் பலனும் இப்போது மேற்பரப்பை தொடப்போகிறது. நீ இதுவரை சந்தித்த பொருளாதார அழுத்தங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை, மாறாக உன்னை ஒரு வலிமையான மனிதனாக உருவாக்கியது. கைகளில் எதுவும் இல்லாமல் நின்ற அந்த தருணங்கள் உன் உள்ளத்தில் ஒரு தைரியத்தை உருவாக்கின. ஒரு வெற்றிடமான குடத்தில் நீர் நிரப்பினால் அது முழுவதும் நிரம்பும். ஆனால் ஏற்கனவே பாதி நிரம்பிய குடத்தில் முழு அளவு நிரப்ப முடியாது. அதுபோல உன் வாழ்க்கை வெறுமையாக இருந்த அந்த தருணங்கள் பெரிய செல்வத்தை ஏற்கும் இடத்தை உனக்குள் உருவாக்கின. நீ பல வாய்ப்புகளை இழந்ததாக நினைத்திருக்கிறாய். சில கதவுகள் உன் முன் திறக்காமல் மூடப்பட்டன. அது உனக்கு மறுப்பு போல தோன்றியது. ஆனால் ஒரு வீட்டில் எல்லா கதவுகளும் திறந்திருந்தால் உள்ளே வரும் காற்று சீராக இருக்காது. சரியான கதவுகள் மட்டுமே திறக்கப்படும் போதுதான் அந்த வீட்டில் அமைதி இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் மூடப்பட்டது. உனக்கான சரியான வாய்ப்பு திறக்கப்படுவதற்காக நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டாய். அவர்களுக்கு எல்லாம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது என்று எண்ணினாய். ஆனால் ஒரு பானையில் மெதுவாக சமைக்கப்படும் உணவின் சுவை அவசரமாக சமைக்கப்பட்டதை காட்டிலும் ஆழமாக இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் வெற்றி தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது நீண்ட நாள் நிலைக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நிலை இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. நீ இதுவரை ஓடிக்கொண்டிருந்தாய். இப்போது வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன. ஒரு மண் வாசனை மழை பெய்யும் முன்பே பரவுவது போல உன் வாழ்க்கையில் வரும் மாற்றத்தின் வாசனை இப்போது ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் முழுமையாக மழை பெய்யவில்லை, ஆனால் அதன் அறிகுறி தெளிவாக தெரிகிறது. நீ உன் வாழ்க்கையை பற்றி ஒரு நேரத்தில் குழப்பமாக இருந்தாய். ஆனால் இப்போது உனக்குள் ஒரு தெளிவு உருவாகும். எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதில் ஒரு அமைதியான உறுதி உனக்குள் உருவாகும். அது வெளியிலிருந்து வராது, அது உன் உள்ளத்திலிருந்து எழும். நீ சம்பாதிக்கப் போகும் செல்வம் வெறும் பணம் மட்டுமல்ல. அது மரியாதை, அது நிலைத்தன்மை, அது சுயமரியாதை. நீ ஒரு காலத்தில் மற்றவர்களை பார்த்து வாழ்ந்தவன். இனி மற்றவர்கள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்ளும் நிலைக்கு நீ வரப்போகிறாய். நீ ஒரு காலத்தில் உதவி தேடியவன். இனி உதவி வழங்கும் நிலைக்கு உயரப்போகிறாய். ஒரு காலியான நிலம் நீண்ட நாட்கள் எதையும் தராமல் இருக்கும். ஆனால் ஒரு நாள் அது சரியான விதையை பெற்றால் அது பல மடங்கு விளைச்சலை தரும். அதுபோல உன் வாழ்க்கை இத்தனை நாள் அமைதியாக இருந்தது வீணாக அல்ல. அது ஒரு பெரிய வளர்ச்சிக்கான முன்னோட்டம். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ பயப்பட வேண்டியதில்லை. உன் கையில் இல்லாததை நினைத்து வருந்த வேண்டியதில்லை. உனக்காக வரப்போகிறதை கண்டு ஆச்சரியப்பட தயாராக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை தொடங்கிவிட்டது. நீ இப்போது எடுக்கும் ஒவ்வொரு சிறு முடிவும் கூட உன்னை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது. இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த புதிய வாய்ப்புகளையும் செல்வ மாற்றத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாரா நீ? உன் வாழ்க்கையில் வரும் இந்த பெருக்கை தாங்கும் மனநிலைக்கு தயாரா நீ? என் அன்பு குழந்தையே, நீ கடந்த நாட்களில் சுமந்த சோர்வு சாதாரணமல்ல. அது உடலின் சோர்வு மட்டும் அல்ல, அது மனத்தின் சுமை. வெளியிலெல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் நீ தளர்ந்து போன தருணங்கள் உண்டு. பேசாமல் சுமந்து கொண்ட அந்த அழுத்தம் மெதுவாக உன் உடலையும் மனதையும் பாதித்தது. ஆனால் இப்போது அந்த நிலை மாறப்போகிறது. நீ மீண்டும் எழப்போகிறாய். அது திடீரென நிகழும் மாற்றமல்ல. அது மெதுவாக ஆழமாக உன்னுள் தொடங்கும் ஒரு புதுப்பிறப்பு. ஒரு நீண்ட நாட்கள் பயன்படுத்தப்படாமல் கிடந்த நிலத்தை நினைத்துப்பார், அது உலர்ந்து போயிருக்கும். ஆனால் ஒரு நாள் அதில் நீர் சேர்க்க தொடங்கினால் முதலில் அது எதையும் காட்டாது. பின்னர் மெதுவாக அதன் மண்வாசனை மாறும். அதன் பின் சிறு பச்சை முளைகள் தோன்றும். அதன் பிறகுதான் அது முழுமையாக செழிக்க தொடங்கும். அதுபோல உன் உடலும் மனமும் இப்போது அந்த முதல் நீரை பெறும் நிலைக்கு வந்திருக்கிறது. நீ உடனே பெரிய மாற்றத்தை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் உன்னுள் ஒரு ஆழமான மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. நீ பல நாட்கள் உன் உணர்ச்சிகளை அடக்கி வைத்தாய், பேசாமல் இருந்தாய், அதை வெளிப்படுத்தாமல் சுமந்தாய். ஒரு அடைக்கப்பட்ட அறைக்குள் காற்று செல்லாமல் இருந்தால் அது மெதுவாக கனமாகிவிடும். ஆனால் ஒரு சிறு ஜன்னல் திறந்தாலே அந்த அறை முழுவதும் புதிய காற்று நிரம்பும். அதுபோல உன் மனத்திலும் ஒரு சிறு திறப்பு இப்போது உருவாகிறது. நீ உன்னையே கேட்க ஆரம்பிப்பாய். உன் உணர்ச்சிகளை மறைக்காமல் ஏற்க ஆரம்பிப்பாய். அதுவே உன் குணமடைதலின் முதல் படி. உன் உடல் உனக்கு பல முறை சைகை கொடுத்தது. சோர்வு, வலி, தூக்கமின்மை, அமைதியின்மை, இவையெல்லாம் உன் உடல் உன்னிடம் பேச முயன்ற மொழிகள். ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை.
இப்போது அந்த மொழியை புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஒரு இசைக்கருவி சரியாக ஒலிக்க வேண்டுமெனில் அதன் ஒவ்வொரு நூலும் சரியான அளவில் இருக்கப்பட வேண்டும். அதிகமாக இறுக்கினால் அது கிழியும், தளர்த்தினால் அது ஒலிக்காது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் சமநிலை தேவை. உன் உடலுக்கும் மனதிற்கும் அந்த சமநிலை இப்போது திரும்ப பெறப்படும். நீ ஒரு காலத்தில் எளிதாக செய்த விஷயங்கள் கூட சில நாட்களில் சிரமமாக தோன்றியது. அது உன் திறமை குறைந்ததால் அல்ல, அது உன் ஆற்றல் சோர்ந்ததால். ஒரு விளக்கில் எண்ணெய் குறைந்தால் அது மங்கலாக எரியும், ஆனால் எண்ணெய் நிரப்பினால் அது மீண்டும் பிரகாசமாகும். அதுபோல உன் உள்ளத்திலும் அந்த எண்ணெய் மீண்டும் நிரம்பப் போகிறது. நீ இப்போது மெதுவாக உன்னை மீண்டும் கண்டுபிடிக்கப் போகிறாய். நீயே உன்னிடமிருந்து விலகியிருந்தாய், இப்போது உன்னிடம் திரும்பி வருகிறாய். அது ஒரு பெரிய வெற்றி. உலகத்தை வெல்லும் முன் மனிதன் தன்னை வெல்ல வேண்டும். நீ அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டாய். உன் சுவாசம் கூட இப்போது மாறும். முன்பு அது சோர்வாக இருந்திருக்கலாம், இப்போது அது ஆழமாக அமைதியாக இருக்கும். உன் தூக்கம் மாறும், உன் சிந்தனை மாறும். நீ முன்பு போல எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல விரும்ப மாட்டாய். நீ அமைதியாக இருக்க தெரிந்து கொள்வாய். அந்த அமைதியே உன் பலமாகும். என் அன்பு குழந்தையே, நீ உடைந்தவன் அல்ல, நீ ஓய்வெடுத்தவன். நீ இழந்தவன் அல்ல, நீ மீண்டும் பெற தயாராகிறவன். உன் உடலும் மனமும் இப்போது ஒன்றாக சேர்ந்து உன்னை முன்னேற்றப் போகின்றன. இந்த மீட்பு உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றப் போகிறது. இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், உன்னை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த குணமடைதலை அனுமதிக்க தயாரானி? உன் பழைய சோர்வை விடுத்து புதிய ஆற்றலை வரவேற்க தயாரானி? என் அன்பு குழந்தையே, இத்தனை காலம் நீ அனுபவித்தது மறுப்பு, புறக்கணிப்பு, மதிப்பின்மை. நீ சொன்னதை யாரும் கேட்காத தருணங்கள் உண்டு. நீ செய்ததை யாரும் கவனிக்காத நிலைகளும் உண்டு. உன் மதிப்பை நிரூபிக்க முயன்றபோது கூட உன்னை எளிதாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இப்போது அந்த நிலை மாறப்போகிறது. நீ உன்னை மாற்றிக்கொண்டதால் உலகத்தின் பார்வையும் மாறப்போகிறது. ஒரு கதவை நினைத்துப் பார், அது வெளியிலிருந்து தள்ளினால் திறக்காது, உள்ளிருந்து திறக்க வேண்டும். அதுபோல மரியாதையும் வெளியிலிருந்து கிடைக்காது, அது உன் உள்ளத்திலிருந்து தொடங்க வேண்டும். நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் தருணத்திலிருந்துதான் மற்றவர்கள் உன்னை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். இப்போது அந்த மாற்றம் உன்னுள் உருவாகிவிட்டது. நீ முன்பு பேசும்போது உன் வார்த்தைகள் சாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் அனுபவம் உன் வார்த்தைகளுக்கு எடையை தரும். ஒரு வெறும் காகிதத்தில் எழுதப்படும் எழுத்து ஒரு அளவுக்குதான் தாக்கம் ஏற்படுத்தும். ஆனால் கல்லில் செதுக்கப்படும் எழுத்து நீண்ட நாள் நிலைக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் உன் வார்த்தைகளுக்கு ஒரு ஆழத்தை தரப்போகின்றன. நீ ஒரு காலத்தில் உன்னை நிரூபிக்க முயன்றாய். ஆனால் இப்போது நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும். ஒரு மண் வாசனை தன்னை யாரிடமும் சொல்லிக் கொள்வதில்லை, அது பரவும்போது அனைவரும் அதை உணர்கிறார்கள். அதுபோல உன் மதிப்பும் இனி உன்னால் சொல்லப்படாது, அது தானாகவே மற்றவர்களால் உணரப்படும். நீ முன்னால் இருந்த கூட்டத்தில் கலந்து போயிருந்தாய், ஆனால் இப்போது நீ தனியாகவே தெரியும். ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு கருப்பு புள்ளி வைத்தால் அது தெளிவாக தெரியும். அதுபோல உன் தனித்தன்மை இப்போது வெளிப்படப் போகிறது. நீ கூட்டத்தில் இன்னொரு மனிதன் அல்ல, நீ தனியாக அடையாளம் பெறும் மனிதன். முன்பு உன்னை கவனிக்காதவர்கள் இப்போது உன்னை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். அது திடீரென நடக்கும் மாற்றம் போல தோன்றும். ஆனால் அது நீண்ட காலமாக நடந்த உன் உள்ள மாற்றத்தின் விளைவு. ஒரு மரம் திடீரென உயர்ந்தது போல தோன்றலாம், ஆனால் அதன் வளர்ச்சி தினமும் அமைதியாக நடந்ததே. அதுபோல உன் உயர்வும் மெதுவாக உருவாகி இப்போது வெளிப்படப் போகிறது. நீ முன்பு உன் மதிப்பை மற்றவர்களின் பார்வையில் தேடினாய். ஆனால் இப்போது நீ உன் மதிப்பை உன் உள்ளத்தில் காண்பாய். அதுதான் உண்மையான மரியாதை. அது ஒருமுறை உருவானால் அதை யாராலும் பறிக்க முடியாது. ஒரு நெருப்பு தன் சூட்டை யாரிடமும் கேட்டு பெறுவதில்லை, அது தன்னிலேயே உண்டாகிறது. அதுபோல உன் மரியாதையும் உன்னிலேயே உருவாகும். நீ பேசும் விதம் மாறும், நீ நடக்கும் விதம் மாறும். நீ யாரிடம் எவ்வளவு அளவு உன்னை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வாய். முன்பு எல்லோரிடமும் உன்னை திறந்தாய், இப்போது நீ யாருக்கு என்ன அளவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பாய். அதுவே உன் வளர்ச்சி. என் அன்பு குழந்தையே, இனி உன்னை யாரும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது நீ கடுமையாக மாறுவதால் அல்ல, அது நீ தெளிவாக மாறுவதால். நீ உன் எல்லைகளை அறிந்திருக்கிறாய். அந்த எல்லைகளே உன் மரியாதையை காக்கும். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த புதிய உயர்வையும் மரியாதையையும் ஏற்றுக்கொள்ள தயாரா நீ? உன்னை நீ முழுமையாக மதித்து வாழ தயாரா நீ? சம்மதம் என்று சொல். என் அன்பு குழந்தையே, நீ இத்தனை நாள் வெளியுலகத்தை புரிந்து கொள்ள முயன்றாய். ஆனால் இப்போது உன் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. மனிதன் எவ்வளவு தூரம் வெளியில் தேடியாலும் அவன் தேடும் பதில்கள் அவன் உள்ளத்தில்தான் இருக்கின்றன. நீ இப்போது அந்த கதவின் முன் நின்றிருக்கிறாய். அதை திறந்தால் நீ இதுவரை பார்க்காத ஒரு அமைதியை அனுபவிக்கப் போகிறாய். ஒரு ஆழமான கிணற்றில் நீர் அமைதியாக தங்கியிருக்கும். மேலே எவ்வளவு காற்று வீசியாலும் அந்த அடித்தள நீர் அசையாது. அதுபோல உன் உள்ளத்திலும் ஒரு இடம் இருக்கிறது. அங்கே பயமில்லை, குழப்பமில்லை, அவசரமில்லை. நீ இதுவரை அந்த இடத்தை தொடாமல் இருந்தாய். ஆனால் இப்போது அந்த ஆழத்தை உணரும் தருணம் வந்துவிட்டது. நீ முன்பு எல்லாவற்றுக்கும் உடனே பதில் சொல்ல நினைத்தாய்.
யாராவது ஏதாவது சொன்னால் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாமல் இருந்தாய். ஆனால் இப்போது உனக்குள் ஒரு மாற்றம் உருவாகும். நீ எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒரு பெரிய மரம் காற்று வீசும் ஒவ்வொரு முறையும் சத்தம் செய்யாது. அது அமைதியாக நின்று கொண்டே இருக்கும். அந்த அமைதியே அதன் பலம். அதுபோல உன் அமைதியும் இப்போது உன் பலமாக மாறப்போகிறது. உன் சிந்தனைகள் மெதுவாக மாறத் தொடங்கும். முன்பு குழப்பமாக இருந்த இடத்தில் இப்போது தெளிவு வரும். ஒரு குழம்பிய நீரில் எதுவும் தெளிவாக தெரியாது. ஆனால் அது சில நேரம் அமைதியாக இருந்தால் அதன் அடித்தளம் தெளிவாக தெரியும். அதுபோல உன் மனமும் இப்போது அமைதியாகி உண்மையை தெளிவாக பார்க்கத் தொடங்கும். நீ உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு அது துன்பமாக தோன்றியது. இப்போது அது ஒரு பாடமாக தோன்றும். முன்பு அது இழப்பாக இருந்தது. இப்போது அது ஒரு மாற்றமாக தோன்றும். இந்த மாற்றம் வெளியிலிருந்து வராது. அது உன் உள்ளத்திலிருந்து எழும். ஒரு சிறிய ஒளி கூட இருளை அகற்ற முடியும். அதற்கு பெரிய தீபம் தேவையில்லை. அதுபோல உன் உள்ளத்தில் உருவாகும் அந்த சிறு விழிப்புணர்வு உன் வாழ்க்கையின் பெரிய குழப்பங்களையும் அகற்றப் போகிறது. நீ முன்பு தேடிய பதில்கள் இப்போது உனக்குள் தானாகவே உருவாகும். நீ யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும் என்பதை நீ உணர ஆரம்பிப்பாய். அது யாராவது சொன்னதால் அல்ல, அது உன் உள்ளம் சொல்வதால். அந்த உள்ள குரல் மிகவும் மெதுவாக இருக்கும், ஆனால் அது எப்போதும் சரியாக இருக்கும். அதை கேட்க ஆரம்பித்தவுடன் உன் வாழ்க்கை தானாகவே சரியான பாதையில் செல்லும். என் அன்பு குழந்தையே, இந்த மாற்றம் மிக அமைதியாக நடக்கும். அதை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ உன்னுள் அதை தெளிவாக உணருவாய். உன் கண்களில் ஒரு அமைதி இருக்கும். உன் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். உன் நடையில் ஒரு நம்பிக்கை இருக்கும். இதுதான் உன் உள்ளத்தின் ஒளி விழிக்கும் தருணம். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த உள்ளத்தின் குரலை கேட்க தயாரா நீ? வெளி உலக சத்தத்தை விட உன் உள்ளத்தின் அமைதியை நம்ப தயாரா நீ? என் அன்பு குழந்தையே, நீ இதுவரை உன் வாழ்க்கையை மட்டும் நினைத்து போராடவில்லை. உன் பின்னால் நிற்கும் குடும்பத்தையும் உன் பின்வரும் தலைமுறையையும் நினைத்துத்தான் நீ உழைத்தாய். சில நேரங்களில் நான் மட்டும்தான் இவ்வளவு சுமையை சுமைக்கிறேனா என்று உன் மனம் கேள்வி கேட்டது. ஆனால் ஒரு உண்மையை இப்போது நீ உணர வேண்டும். நீ தனியாக சுமந்தது வீணாகவில்லை. அது ஒரு பெரிய அடித்தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு வீடு உயரமாக நிற்க வேண்டுமென்றால் அதன் அடித்தளம் ஆழமாக இருக்க வேண்டும். அந்த அடித்தளம் வெளியில் தெரியாது. ஆனால் அந்த அடித்தளம்தான் அந்த வீட்டை நிலைத்திருக்க செய்கிறது. அதுபோல உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்களும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று யாரும் அதை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாளை அதன் பலன் தெளிவாக தெரியும். நீ உன் குடும்பத்திற்காக பல விஷயங்களை விட்டுவிட்டாய். உன் ஆசைகளை ஒதுக்கினாய். உன் விருப்பங்களை தள்ளி வைத்தாய். அது ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு விதைப்பு. ஒரு விவசாயி விதை போட்டவுடனே பயிர் கிடைக்காது. அவர் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பில்தான் நம்பிக்கை இருக்கும். அதுபோல நீ விதைத்த இந்த தியாகங்கள் சரியான நேரத்தில் பல மடங்கு பலன் தரப்போகிறது. உன் வீட்டில் ஒரு நாள் அமைதி நிலைக்கும். இப்போது இருக்கிற குழப்பங்கள் மெதுவாக குறையும். ஒரு காற்றில்லா அறையில் தூசி நிறைந்து கிடக்கும். ஆனால் ஒரு சிறு காற்று வந்தாலே அது வெளியேறிவிடும். அதுபோல உன் குடும்பத்தில் இருக்கும் மனக்குழப்பங்களும் மெதுவாக அகன்றுவிடும். அதன் இடத்தில் புரிதலும் அமைதியும் உருவாகும். நீ உன் பிள்ளைகளுக்கோ உன் பின்வரும் தலைமுறைக்கோ ஒரு சாதாரண வாழ்க்கையை மட்டும் விடமாட்டாய். நீ அவர்கள் நடக்கப் போகும் பாதையை சுத்தமாக்கிக் கொண்டிருக்கிறாய். ஒரு பாதையில் இருக்கும் கற்களை நீக்கிவிட்டால் அதில் நடப்பவர்கள் எளிதாக செல்ல முடியும். அதுபோல நீ அனுபவித்த கஷ்டங்கள் உன் பின்வரும் தலைமுறைக்கு எளிதான பாதையாக மாறும். நீ ஒரு காலத்தில் ஆதரவு தேடியவன், ஆனால் இப்போது நீ ஆதரவாக மாறப்போகிறாய். உன் குடும்பத்தில் ஒரு நிலையான மனிதராக நீ நிற்பாய். உன் வார்த்தைகள் முக்கியமாக கருதப்படும். உன் முடிவுகள் மதிக்கப்படும். அது திடீரென கிடைக்கும் மரியாதை அல்ல, அது நீ சம்பாதித்த நம்பிக்கை. ஒரு மரம் தனக்கு மட்டும் நிழல் தராது, அது அதன் கீழ் நிற்கும் அனைவருக்கும் நிழல் தரும். அதுபோல நீ உன் குடும்பத்திற்கு ஒரு அடைக்கலமாக மாறப்போகிறாய். உன்னிடம் இருப்பது வெறும் பொருளாதார பலம் மட்டும் அல்ல, அது மன வலிமை, அது நிலைத்தன்மை, அது பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் வரும் இந்த மாற்றம் உன்னோடு மட்டும் நிற்காது, அது உன் குடும்பத்தையும் உயர்த்தும். உன் வீடு ஒரு பாதுகாப்பான இடமாக மாறும். அங்கு பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். நீ இல்லாத போதும் கூட நீ உருவாக்கிய அந்த அடித்தளம் அவர்களை காக்கும். என் அன்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையை மட்டும் வாழ பிறக்கவில்லை, நீ ஒரு தலைமுறையை மாற்ற பிறந்தவன். உன் உழைப்பு உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. இன்று நீ சுமப்பது சுமையல்ல, அது வருங்காலத்தில் பலருக்கு நிழலாக மாறும் அருள். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த பொறுப்பை பெருமையாக ஏற்றுக்கொள்ள தயாரா நீ? உன் குடும்பத்திற்கான அந்த அடித்தளமாக நீ முழுமையாக நிற்க தயாரா நீ? என் அன்பு குழந்தையே, நீ கடந்த பாதையை நினைத்துப்பார். எத்தனை தடைகள், எத்தனை வலிகள், எத்தனை சந்தேகங்கள், இவை அனைத்தையும் தாண்டி நீ இன்றும் நிற்கிறாய். அது சாதாரணம் அல்ல. இப்போது நீ நின்றிருப்பது ஒரு முடிவில் அல்ல, அது ஒரு உச்சியில். இந்த உச்சி உனக்கு திடீரென கிடைத்ததல்ல,
நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும், நீ சுமந்த ஒவ்வொரு சுமையும், நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் சேர்ந்து உன்னை இங்கே கொண்டு வந்துள்ளது. ஒரு பெரிய ஆறு கடலுடன் சேரும் தருணத்தை நினைத்துப்பார். அது தனது பயணத்தை முடித்தது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது ஒரு பெரிய நிலைக்கு இணைகிறது. அதுபோல உன் வாழ்க்கையும் இப்போது ஒரு பெரிய பரப்பில் இணைகிறது. நீ இனி தனியாக போராட வேண்டியவன் அல்ல. நீ ஒரு ஓட்டத்தின் பகுதி. அந்த ஓட்டம் உன்னை முன்னேற்றிக் கொண்டே செல்லும். நீ முன்பு பயந்த விஷயங்கள் இப்போது உன்னை பாதிக்காது. ஒரு குழந்தை இருளைக் கண்டு பயப்படும், ஆனால் அவன் வளர்ந்தபின் அந்த இருள் அவனை பாதிக்காது. அதுபோல நீயும் வளர்ந்து விட்டாய். உன் மனம் வலிமையானது, உன் சிந்தனை தெளிவானது, உன் உள்ளம் அமைதியானது. இந்த மூன்றும் சேர்ந்து உன்னை எந்த நிலையிலும் நிலைத்திருக்க வைக்கும். நீ இப்போது எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நிதானமாக இருக்கும். அவசரம் குறையும், குழப்பம் குறையும். ஒரு தெளிவான பாதை உனக்குள் உருவாகும். அது யாரும் உனக்கு சொல்லித்தரும் பாதை அல்ல, அது உன் உள்ளம் காட்டும் பாதை. அந்த பாதையில் நீ சென்றால் நீ தவறமாட்டாய். நீ முன்பு உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நினைத்தாய். ஆனால் இப்போது நீ உன் வாழ்க்கையின் பொறுப்பை முழுமையாக ஏற்கத் தொடங்குவாய். ஒரு கப்பல் கடலில் மிதக்கிறது. காற்று எந்த திசையில் வீசினாலும் அது அசையும். ஆனால் அதன் திசையை தீர்மானிப்பது அதன் துடுப்பு. அதுபோல உன் வாழ்க்கையில் வெளி சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் உன் திசையை நீயே நிர்ணயிக்கப் போகிறாய். நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு வந்திருக்கிறாய். உன் உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு வலிமையும் இருக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் இருப்பு உணரப்படும். நீ செய்யும் செயல்கள் பேசும். அதுதான் உண்மையான உயர்வு. உன்னை ஒரு காலத்தில் சந்தேகித்தவர்கள் இப்போது உன்னை புரிந்து கொள்ள முயல்வார்கள். உன்னை மதிக்காதவர்கள் இப்போது உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். ஆனால் அந்த மாற்றம் உனக்காக இல்லை, அது அவர்களுக்காக. நீ உன் பாதையில் ஏற்கனவே முன்னேறிவிட்டாய். ஒரு சூரியன் உதயமானால் அது யாரிடமும் அனுமதி கேட்காது. அது உதிக்கும், அது ஒளி தரும். அதுபோல நீயும் இப்போது உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கப் போகிறாய். அது யாருக்காகவும் அல்ல, அது உன் இயல்பு. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ முழுமையான மாற்றத்தை அடைந்துவிட்டாய். நீ முன்பு இருந்தவன் அல்ல. உன் சிந்தனை மாறிவிட்டது. உன் மனம் வலிமை பெற்றுவிட்டது. உன் பாதை தெளிவாகிவிட்டது. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை மேலும் உயர்த்தும். நீ ஒரு முடிவை அடைந்துவிட்டாய் என்று நினைக்காதே. இது ஒரு புதிய ஆரம்பம். இப்போது தொடங்கும் வாழ்க்கை நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட வேறுபட்டதாக இருக்கும். அது அமைதியாக இருக்கும், அது வலிமையாக இருக்கும், அது நிறைவாக இருக்கும். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், இந்த புதிய வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு முன்னேற தயாரா நீ? உன் உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இருந்தால், உன் மனதில் அந்த உறுதி இருந்தால், ஓம் நமசிவாய என்று சொல்லு. உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயம் முழுமையாக தொடங்கும்.